பிளாட் ட்ராஜெக்டரி, கையில இருந்து நேரா வரும், அப்படியே கையில இருந்து மேல கூட போகாது. இப்போ அந்த கையில இருந்து பால் மேல போய் பால் டிராப் ஆனோம். நேத்து 2 பால் போட்டான் லிவிங்ஸ்டனுக்கு, லைட்டா கட்டுக்கு இழுத்து ஸ்லோவா போட்டான். அந்த பால் வந்து இஸ் மேண்டேட்டரி. ஏன்னா பிஷ்னாய்க்கு வந்து ஹிஸ் காட் சக்சஸ் இன் இஸ் நேச்சுரல் ஸ்கீமா. ஸ்டம்புக்குள்ள பால உருட்டி அவன் ஹைட் தான் அட்வான்டேஜ். ரெண்டாவது பிக்சர் இப்போ ஒண்ணு போடுறேன், ஆதில் ரஷீத் பாரு. எதனால சைட் ஸ்பின் ஜெனரேட் பண்ண முடியுது? அவனோட ஃப்ரண்ட் லெக்கும் பேக் லெக்கும் செப்பரேஷன் பாரு. இவனுக்கும் பால் கிவ் அவே இருக்கு. ஆனா அந்த ஹேண்டோட பொசிஷன் பாரு, காதுல இருந்து வெளில வந்துருச்சு. இப்ப எனக்கும் அது நடக்கும். எனக்கு காதுல இருந்து வெளியே வராது, எனக்கும் காது கிட்ட இருக்கும். ஏன்னா நான் டால். என்னோட ஹிப் செப்பரேஷன் டிஃபரெண்ட் ஃப்ரம் தி ஷார்ட் பவுலர்ஸ். உலகத்துல நிறைய பேர் டிமினிட்டிவா இருப்பாங்க, நிறைய ஸ்பின்னர்ஸ் டிமினிட்டிவ். நான் ஒரு டிஃபரெண்ட் பிரீட். அதுல எனக்கு பவுன்ஸ் ஸ்ட்ரென்த். ஆதில் ரஷீதுக்கு என் அளவுக்கு பவுன்ஸ் ஆகாது, ஆனா நல்ல சைட் ஸ்பின். ஆதில் ரஷீத் இன்ஃபேக்ட் போக போக பெட்டர் பவுலர் ஆகினே போறான். இன்ஃபேக்ட் இனிஷியலா நான் பெருசா இது பண்ண மாட்டேன், பட் எக்ஸ்பீரியன்ஸ்ல இஸ் காட்டன் பெட்டர் எவ்ரி சிங்கிள் டைம். இந்த ரீசன்னால தான் அவனால அந்த சைட் ஸ்பின் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி திலக் வர்மாவை போல்ட் ஆக்க முடிஞ்சது. ரிமெம்பர் அகேன், பால் ஸ்பின்னிங் பேக்ல தான் விக்கெட் விழுந்தது, கூகுளில விழல. ஸோ இன்னைக்கும் ஸ்பின் பேக்கு இது இருக்கு. நான் பிஷ்னாய்க்கு ஒண்ணுதான், ஐ திங்க் இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் ப்ராசஸ். அவன் வந்து ஒரு ஸ்டேஜ்ல he was a number 1 bowler T20ல. கொஞ்சம் அப்புறம் நடுவுல விளையாடல, கொஞ்சம் இப்ப விளையாடி இருக்கான். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ல ஓரளவுக்கு didn't go according to him. பட் இதெல்லாம் நடக்கும். இப்ப இட் இஸ் டைம் ஃபார் him to add something more. அதை எப்படி பண்ண போறாங்கிறது அவனோட ஸ்கில். ஏன்னா பால் நாளைக்கு உருண்டு ஸ்கிட் ஆச்சுன்னா பிஷ்னாய் அடிக்கவே முடியாது. நாளைக்கு நீ ராஞ்சி பக்கம் போன, இல்ல வந்து ஜம்ஷெட்பூர்ல ஒரு மேட்ச் ஆடுற, கட்டாக்ல ஒரு மேட்ச் ஆடுறா, பிஷ்னாய் அடிக்கவே முடியாது. ஸ்கிட் ஆகி நறுக்குன்னு கால் மேலே அடிக்கும். சோ இத பத்தி என்ன நினைக்கிறேன்? நான் இப்ப பொண்ணு இந்த 2 ஒன்னாவது ஒரு பாயிண்ட் ரொம்ப சிம்பிள். ரிலீஸ் பொசிஷன் ஆஃப் ஆதில் ரஷீத் அண்ட் ரிலீஸ் பொசிஷன் ஆஃப் பிஷ்னாய். இப்ப வந்துட்டு ரிலீஸ் பொசிஷன் ஆஃப் ஆதில் ரஷீத் எவ்வளவு ரவுண்டாம இருக்கு பாருங்க. நீங்க பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க, இந்த சைட் ஸ்பின் இம்பார்ட் பண்றது. செகண்ட் திங், அவரோட ஃப்ரண்ட் லெக் எங்க இருக்கு பாருங்க. இப்ப ஃப்ரண்ட் லெக் ஒன்ல அன்லெஸ் அதர்வைஸ் இட்ஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் லெக் ஸ்லிப் ஆர் ஃபைன் லெக் தான் உங்களுக்கு அந்த பிவட்டே ஆகும். உங்களுக்கு பிவட் ஆனாதான் சைட் ஸ்பின்னே போட முடியும், ட்ரிஃப்ட் ஆகும். இப்ப பிஷ்னாயோட ரிலீஸ் எங்க இருக்கு பாருங்க, நேர இங்க குதிரை மாதிரி இங்க இருக்கு அந்த பொசிஷன்ல. அதே மாதிரி அவரோட ஃப்ரண்ட் ஃபுட் எங்க இருக்கு பாருங்க, இட்ஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் விக்கெட் கீப்பர். நீங்க சொன்ன மாதிரி தட் இஸ் தி ரீசன் போத் தி பேக் ஃபுட் அண்ட் ஃப்ரண்ட் ஃபுட் இஸ் தி சேம் லைன். தலை விழுறதுனால என்ன ஆகும், சில பால் அவருக்கே தெரியாம கூகுளி மாதிரி இப்படி ரிலீஸ் பண்ணிடுவாரு. ஃபுல் ரிஸ்ட திருப்பம். நீங்க only if your hands are away from you and the batsman is here, then you can impart that side spin. உங்களுக்கு அந்த ரவுண்டாமே இல்லங்கும் போது இவரை டீகோட் பண்றது ரொம்ப ஈஸி. இவரை நான் என்ன சொல்லுவேன், இந்த ஆப்பனன்ட்ல உட்கார்ந்தா இவர் ஆஃப் ஸ்பின் மாதிரி ஆடுங்க, இவருக்கு பால் திரும்பவே திரும்பாது பிகாஸ் ஆஃப் தி ரிலீஸ் பொசிஷன். ரெண்டாவது என்னன்னா, இறங்குங்க அவர் அன்லெஸ் அதர்வைஸ் இட் இஸ் bowling shorter lengths. நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இத்தனை பார்த்திருக்கீங்க நீங்க பிஷ்னாய், எவ்வளவு பியூட்டிஃபுல்லா அனலைஸ் பண்ணீங்க. எத்தனை தடவை பேட்ஸ்மேன் இந்த ஏர் பீட் பண்ணி ஆஃப் தி விக்கெட் டர்ன் ஆகி ஸ்டம்பிங் எத்தனை தடவை பார்த்திருக்கீங்க? ஒரு ஸ்டாட் இருக்கு பீடாக். ஸ்டாட் என்னன்னா, நீ வந்து ஸ்டம்பிங் எத்தனை தடவை பார்த்திருக்கீங்க? ஒரு ஸ்டாட் இருக்கு பீடாக். ஸ்டாட் என்னன்னா, நீ வந்து டெஸ்ட் மேட்ச்ல வந்து 3.5 to 4.5 5 மீட்டர்ஸ் வரைக்கும் பால் லெங்க்ல லேண்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த லெங்க் டிபெண்டிங் ஆன் யுவர் பவுன்ஸ் அண்ட் யுவர் ஸ்பின் ஸ்கில் நீ அதை போடலாம். T20 என்ன ஆயிடுச்சு, 5 to 6 மீட்டருக்கு போயிடுச்சு அந்த லெங்க். ஸ்பின்னர் வந்து இந்த 5 மீட்டருக்கு முன்னாடி வரணும்னா ஒன்னு பால் டிராப் ஆகணும், நல்லா டிப் ஆகணும். ஆதில் ரஷீதுக்கு டிப் ஆச்சு, நேத்து தூக்கி போட்டான், சர்ன்னு பால் இறங்கிச்சு. அதனாலதான் ஃப்ரண்ட்ல இருந்து அடிக்க முடியல. அது எதனால பால் டிராப் ஆகுது, நல்ல பால ட்ரன்னு சுத்தி விட்டான். நிறைய பேர் நீ ஸ்பின்னருக்கு சைட்ல நின்னா சத்தம் வரும், அந்த சத்தம் வரணும். இந்த சத்தம் எப்படி வரும், 2 விஷயம். ஒரு லெக் ஸ்பின்னர்ஸ்க்கு இந்த மாதிரி இப்படி காக் ஆச்சுன்னு வச்சுக்கோ, ரிஸ்ட் காக்ல இருந்து வெளில வரும்போது ரிஸ்டும் ஃபிங்கரும் சேர்ந்து போச்சுன்னா சுத்தும் பால். நெக்ஸ்ட், இது வந்து பாலோட ரெவல்யூஷன்ஸ். அடுத்து என்ன, கரெக்டான லெங்க், கரெக்டான லைன் எப்படி போடுவ, லைனுக்கு வந்து ஃப்ரண்ட் ஹேண்ட், கரெக்டான லெங்க்த்துக்கு பாடி பொசிஷன் அண்ட் வெயிட் டிரான்ஸ்ஃபர். இத்தனை விஷயத்தையும் நீ கரெக்டா பண்ணினா பால் விழும். இதையும் மீறி ஆதில் ரஷீத் ஒரு நல்ல பால் போட்டு அபிஷேக் சர்மா தூரத்துல தூக்கி 6 அடிச்சிட்டான். எல்லாம் நீ கரெக்டா பண்ணாலே நீ எதுக்கு T20ல திங்ஸ் will not go for you. பட் எதுக்கு நான் அதை சொல்றேன்னா, ஒரு ஸ்பின்னரா நீ டெவலப் பண்ணினே போனோம். ஒன் ட்ரிக் போனியா இருக்க முடியாது. he got success because of பிஷ்னாய்க்கு வந்து அவனோட நேச்சுரல் லேயர்னால. இந்த மேட்சுக்காக நான் சொல்ல, லிவிங்ஸ்டன் நீ சொன்ன மாதிரி லைன் அப் பண்ணி took him down on the leg side. சோ இப்ப ஆப்ஷன் என்ன, ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் மச்சி. இப்ப எனி போலர் நான் சொல்றேன் T20ல ஒரு நாவல்டி ஃபேக்டர் இருக்கும். அது வந்து ஒரு 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் 1.5 வருஷம் டிபெண்டிங் ஆன் பேட்ஸ்மேனோட டீகோடிங் சக்தி, அனலிஸ்டோட டீகோடிங் சக்தி வந்து ட்ராக் டவுன் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு விக்கெட் விழாது, அப்புறம் விக்கெட் கம்மியாகும், அப்புறம் அடிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த அடிக்க ஆரம்பிக்கும் போது வழி நீ கண்டுபிடிக்கணும்.